ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு எக் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் முட்டையே இல்லாமல் புரட்டாசி மாதத்துக்காக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெஜ் எக் கிரேவி ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எக் கிரேவி செய்கிறதுக்காக முட்டை செய்கிறதுக்காக நான் பன்னீர் எடுத்திருக்கேன். நான் இந்த பன்னீரை 1 லிட்டர் பாலில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் பன்னீர் வாங்குறது இருந்தால் 200 கிராம் பேக் ஒன்று வாங்கிக்கோங்க, அது சரியாக இருக்கும். இப்போ காய் துருவுறதுல இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல, அதில் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பன்னீர் வீட்டில் செய்கிறது இருந்தால் 1 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் காசி எடுத்துக்குங்க. 1 லிட்டர் பாலுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சரியாக இருக்கும். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் கட் பண்ணி கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்குங்க. அந்த ஜூஸில் கொஞ்சமாக தண்ணி கலந்து கொதிக்கிற பாலில் அந்த ஜூஸை ஊற்றுனீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் அந்த பாலை வடிகட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி விட்டுருங்க. அந்த புளிப்பெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் அந்த துணியை நல்லா டைட்டாக கட்டி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அது மேலே ஒரு வெயிட்டும் போட்டு வச்சுருங்க. பூண்டு கல் ஏதாவது மேலே வச்சுருங்க. ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ நான் எல்லா பன்னீரையும் துருவி எடுத்துட்டேன். இப்போ இந்த பன்னீரை வச்சு தான் நான் வெள்ளை கருவியும் மஞ்சள் கருவியும் ரெடி பண்ண போகிறேன். அதனால் இந்த பன்னீரை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்த பாதி பன்னீரில் நான் மஞ்சள் கரு செஞ்சுக்கிறேன். அதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பன்னீரை நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போது சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சி எடுத்துக்குங்க. நான் மீதி இருக்க எல்லா பன்னீர்லேயும் மஞ்சக்கரு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சைஸ்க்கு எல்லா மஞ்சள் கருவியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம வெள்ளைக்கரு ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளைக்கரு செய்கிறதுக்காக நான் 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை தட்டில் சேர்த்துக்கிறேன். தட்டில் சேர்த்துட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்குல நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம 6 மஞ்சக்கரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால இந்த பன்னீர் உருளைக்கிழங்கு மிக்ஸை ஒரு 6 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த வெள்ளைக்கருக்குள்ளே இந்த மஞ்சக்கருவை வச்சு க்ளோஸ் பண்ணி முட்டை மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நான் எல்லா முட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எல்லா முட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த முட்டையை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். முட்டையை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் மிதமான சூடில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்குங்க. இப்போ பன்னீர் முட்டை எல்லாம் கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த முட்டையை எடுத்துடலாம். இப்போ பன்னீர் உருளைக்கிழங்கு வச்சு முட்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கு அப்புறமா 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா ஆறி இருக்கு. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பட்டையும் 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த மசாலாலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது முட்டை கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ முட்டை கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புரட்டாசி மாதத்துக்கு ஸ்பெஷலான வெஜ் எக் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை சாப்பாட்டுக்கு கூட சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜ் எக் கிரேவியோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.